5 ஸ்டார் ஹோட்டல்ல ஷோ பண்றதை நினைச்சு சித்து ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கான். அதுக்கு அடுத்த நாள் அன்விதாவை மீட் பண்றதுக்காக சித்து 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறான். அன்விதா சித்துவை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறா. ஆனா அது எல்லாத்துக்குமே சித்து காமெடியா மட்டும்தான் பதில் சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் இவனை பத்தி எனக்கு டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்துவோட ஆபீஸ்க்கு அன்விதா போறா. சித்துவை பத்தி நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறா. இன்னுமே எனக்கு சித்துவை பத்தி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்துவோட வீட்டுக்கு போறா. சித்து குடிப்பானா, ஸ்மோக் பண்ணுவானா அப்படின்னு எல்லா டீடைல்ஸுமே சித்துவோட அம்மா கிட்ட இருந்து அன்விதா கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அவனோட சின்ன வயசோட ஆல்பமும் காமிக்கிறாங்க. 1 by 1 அன்விதா பாத்துட்டு இருக்கா. அந்த டைம்ல அவங்க அம்மா போய் சித்துவை எழுப்பிட்டு வராங்க. சித்து அன்விதாவை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். உன்னால எனக்காக ட்ரிங்க்ஸ் பண்றதை விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்விதா சித்து கிட்ட கேக்குறா. அன்விதா தான் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கா அப்படின்றனால இதுக்கப்புறம் நான் எப்பவுமே குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு அன்விதா கிட்ட சொல்றான். அன்விதா தன் மேல இவ்ளோ அக்கறைப்படுறா அப்படின்றனாலேயே சித்துக்கு அன்விதா மேல லவ் வந்துருது. நெக்ஸ்ட் டே ஸ்டாண்ட் அப் காமெடி நடக்குது. அந்த இடத்துல சித்து எல்லாரையுமே காமெடி பண்ணி ரொம்பவே சந்தோஷமா சிரிக்க வச்சிடுறான். அந்த டைம்ல அன்விதா சித்து கிட்ட சொல்றான், நீ ஏன் உன்னோட ஜாப் விட்டுட்டு ஃபுல் டைமா ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணக்கூடாது அப்படின்னு கேக்குறா. அதுக்கு சித்து எங்க அப்பாக்கு இது சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு. அன்விதாவோட பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக அடுத்த நாளே ஜாப் ரிசைன் பண்ணிடுறான். அடுத்த நாள் சித்து அன்விதா கூட ஒரு மால்க்கு போறான். அங்க போயிட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆன அன்விதா, எனக்கு உன் மூலியமா ஒரு குழந்தை வேணும், ஆனா எனக்கு லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ்ல நம்பிக்கை இல்லை, உன் மூலியமா எனக்கு ஒரு குழந்தை மட்டும் போதும், அதுக்காக தான் நான் உன்கிட்ட இவ்வளோ க்ளோஸா பழகிட்டு இருக்கேன் அப்படின்ற உண்மையை சொல்றா. இதை கேட்ட சித்து ரொம்பவே ஷாக் ஆகி நிக்கிறான். இந்த மூவியோட 3rd பார்ட் வேணும் அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.